கடவுள் முருகன் கதை. ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது. அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் மிகுந்த அகங்காரத்துடன் அனைவரையும் துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று எங்களை காப்பாற்ற ஒரு வீரனை அருள வேண்டும் என்று வேண்டினர். அப்போது சிவபெருமானின் 6ஆம் கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அவை சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக வளர்ந்தன. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து ஆறுமுகன் முருகன் ஆக மாற்றினாள். முருகன் அழகும் அறிவும் வீரமும் நிறைந்தவராக வளர்ந்தார். அவருக்கு தேவர்கள் அனைவரும் வேல் என்ற ஆயுதத்தை வழங்கினர். முருகன் சூரபத்மனுடன் போர் செய்தார், தீய சக்தியை அழித்தார். இறுதியில் சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் வாகனமும் கொடியும் ஆக்கினார். அதனால் முருகன் அறம், துணிவு, கருணை ஆகியவற்றின் அடையாளமாக விளங்கினார். இன்று நாம் முருகனை ஞானத்தின் கடவுள், இளமைக்குத் தெய்வம், வெற்றியின் நாயகன் என்று வழிபடுகிறோம்.